ஜேர்னி பை ட்ரெயின் அப்படிங்கிற லெசனுடைய செக்ஷன் 3 பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. Mr. Fogg and Mr. Francis Cromarty, after searching the village from end to end, came back without having found anything. ஸோ இப்போ பயணம் செய்கிறதுக்கு ஏதாவது யுத்திகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடி பார்க்குறாங்க, மிஸ்டர் ஃபாகும் மிஸ்டர் ஃப்ரான்சிஸும். ஸோ வில்லேஜில் அங்கே இங்கே எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி பார்க்குறாங்க, எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. ஐ ஷில் கோ ஆன் ஃபுட் செட் ஃபிலியஸ் ஃபாக். ஸோ இப்போ மிஸ்டர் ஃபாக் என்ன சொல்கிறார், வேறு ஒன்றும் பண்ண முடியல, நடந்து தான் போய் ஆகணும், நான் நடக்கிறேன் வேணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். பாசி பார்ட் அவுட் அவருடைய அட்டெண்டர் who had now rejoined his master made an unhappy face as he thought of his magnificent Indian shoes. ஸோ அவர் அப்படியே ரொம்ப சோகமான அந்த ஒரு முகத்தில் இருக்கிறத பார்க்குறாரு. Happily he too had been looking about him and after a moment's hesitation said, Monsieur, I think I have found a means of conveyance. ஸோ இப்போது இவரும் ஆக்சுவலாக இந்த மிஸ்டர் ஃபாக் மிஸ்டர் ஃப்ரான்சிஸ் வந்து இவர் எதிர்பார்த்துட்ருக்காங்க, பாசிபோர்ட் அவுட்டை வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க, வருவாரா ஏதாவது தகவல் சொல்வாரா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவர் வராரு. ஒரு ஹெசிடேஷன்னா ஒரு மாதிரி ஒரு பதற்றத்தில் சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசிக்கிற மாதிரி அந்த ஒரு சூழ்நிலை, அது வந்து ஹெசிடேஷனில் ஒரு ஹெசிடேஷனோட சொல்கிறாரு. நான் ஒரு வழியை வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அதை நான் உங்கள்கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே கன்வேயன்ஸ் அப்படின்றது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு பயணம் செய்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். வாட் உடனே இப்போ அவர் கேட்குறாரு, என்ன சொல்லு அப்படிங்கிறாரு. an elephant that belongs to an Indian who lives but 100 steps from here. ஸோ இங்கே ஒருத்தர்கிட்ட யானை இருக்குது, அந்த யானையில் நம்ம ஏறி பயணம் செஞ்சுட்டு போகலாம். இங்கே இருக்கிற ஒருத்தருக்கு தான் அந்த யானை வந்து சொந்தம், இங்கேருந்து ஒரு 100 அடி தூரத்தில் வந்து அவர் இருக்கார், நம்ம பயணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் அட்டெண்டர் வந்து கேட்குறாரு. கியானி வாஸ் த நேம் ஆஃப் தி அனிமல். ஸோ அந்த அனிமலுடைய பேர் வந்து கியானி. could doubtless travel rapidly for a long time. ஸோ அது வந்து ரொம்ப லாங் தொலைதூர பயணத்தை வந்து அதனால் செய்ய முடியும், ஆல்ரெடி அதுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது, அதனால் செய்ய முடியும். இங்கே ரேப்பிட்லினா வேகமாக அதனால் காட்டை வந்து கடந்து போக முடியும். அண்ட் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி அதர் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மிஸ்டர் ஃபாக் ரிசால்வ் டு ஹையர் தெம். ஸோ இங்கே இவங்களும் சுற்றி முற்றி பார்த்தாங்க, வேறு எதுவுமே இங்கே கிடைக்கல இந்த வில்லேஜில், அதனால் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரிசால்வ்டு அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறது. ஹையர் அப்படின்னா வாடகைக்கு, ஸோ அது வாடகைக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. when therefore Mr. Fogg proposed this to the elephant's owner, he refused point blank அப்படின்றது bluntly, அதாவது அதை கேர் பண்ணிக்காத மாதிரி ரெஃப்யூஸ் பண்ணிட்டார். இவர் கேட்குறாரு போயிட்டு, ஓகே நாங்கள் இந்த எலிஃபெண்ட்டில் பயணம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஒரு எதுவுமே பதில் சொல்லாமல் இவர் மறுக்கிறாரு. Mr. Fogg persisted, offering the excessive sum of 10 pounds an hour from the loan of the animal to Allahabad. ஸோ இப்போ என்ன சொல்கிறாரு, 1 மணி நேரத்துக்கு 10 பவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அலகாபாத் வரைக்கும் போகிறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகுதோ அத்தனை 1 மணி நேரத்துக்கு 10 பவுண்ட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறார். ரெஃப்யூஸ்ட், அந்த யானையுடைய ஓனர் வந்து ரெஃப்யூஸ் பண்ண, இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துடுறாரு. 20 pounds refused also. ஸோ மறுபடியும் என்ன சொல்ல, சரி 20 பவுண்ட் தரேன் அப்படிங்கிறாரு, அதுக்கும் அவர் மறுத்துறாரு. 40 pounds ஸ்டில் ரெஃப்யூஸ். மறுபடியும் அவர் என்ன சொல்ல, 40 பவுண்ட் தரேன் 1 மணி நேரத்துக்கு அப்படின்னா அப்பயும் அவர் மறுத்துறாரு. ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். ரிசால்வ்ட் அப்படின்னா டிசைடட், முடிவெடுக்கிறது. ஹையர் அப்படின்னா ரெண்ட், வாடகைக்கு எடுத்துக்கிறது. ஹெசிடேஷன் அப்படின்னா அன்வில்லிங்லி, அதாவது பிடிக்காமல் சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கக்கூடிய ஒரு மனநிலை. கன்வேயன்ஸ்னால் டிரான்ஸ்போர்ட்டேஷன், பயணம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. ரேப்பிட்லினா குயிக்லி, வேகமாக. பர்சிஸ்டன்ட்னா கண்டினியூடு, தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ரெஃப்யூஸ்டுனா நாட் வில்லிங், மறுக்கிறது, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ரெஃப்யூஸ்ட். பாயிண்ட் பிளாங்க்னா பிளண்ட்லி, அதாவது எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படி சொல்கிறது, அதுதான் பாயிண்ட் பிளாங்க். Phileas Fogg, without getting in the least flood, then proposed to purchase the animal outright and at first offered 1,000 pounds for him. ஸோ இப்போது இவருக்கு ஒரே வருத்தமாக ஆகிடுது, என்னடா இவ்வளோ நம்ம கேட்டும் கூட இவர் ஓகே சொல்ல மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் ஃபஸ்ட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஃப்ளரிட் அப்படின்னா வருத்தப்படுறது. உடனே என்ன சொல்கிறேன், சரி நான் அனிமலையே வந்து மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கு முதல்ல நான் இப்போதைக்கு உனக்கு வந்து 1,000 pounds நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். The owner, perhaps thinking he was going to make a great bargain, still refused. உடனே இப்போ அந்த யானையுடைய ஓனர் இருக்கார்ல, நமக்கு இன்னும் நிறைய கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன சொல்கிறாரு, மறுபடியும் மறுத்துடுறாரு. இங்கே பார்கெயின் அப்படின்னா நம்ம அந்த விலை குறைச்செல்லாம் கேட்போம் இல்லையா, அதுதான் பார்கெயின். Mr. Fogg offered first 1,200, then 1,500, 1,800, 2,000 pounds. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாரு,
1200 கொடுக்குறேன், 1500, 1800, கடைசியாக இப்போ 2000 பவுண்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறாரு. பாசிபோர்ட் வாஸ் ஃபேர்லி ஒயிட் வித் சஸ்பென்ஸ். உடனே இப்போது அவருடைய அட்டண்டன்ட்டுக்கு பயங்கர சர்ப்ரைஸ், அப்படியே பேயடிச்சு போன மாதிரி நிற்கிறாரு. அட் 2000 pounds a man yielded. ஸோ 2000 பவுண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். யார்? அந்த யானையுடைய ஓனர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். குட் ஹெவன்ஸ், வாட் அ ப்ரைஸ் ஃபார் அன் எலஃபண்ட், கிராஸ் பாசிபோர்ட் அவுட். ஸோ பாசிபோர்ட் அவருடைய அட்டண்டன்ட் என்ன சொல்கிறார், என்னடா இது யானைக்கு இவ்வளோ விலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அ யங் மேன் வித் அன் இன்டெலிஜென்ட் ஃபேஸ் ஆஃபர்ட் ஹிஸ் சர்வீஸ் அஸ் அ கைடு. ஸோ இப்போ ரொம்ப இளம் வயது ஒரு ஆண்மகன், அவருடைய முகம் ரொம்ப தெளிவாக ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்குது. அவர் தான் வந்து கைடாக அந்த பயணத்துக்கு கூட இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த சர்வீஸை வந்து அந்த ஒரு இள வயசில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் வந்து மேற்கொள்கிறாரு. which Mr. Fogg accepted. ஸோ மிஸ்டர் ஃபாக் வந்து ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டார். ப்ராமிசிங் so generous a reward as to greatly increased his zeal. ஸோ அக்செப்ட் பண்ணிவிட்டு ரிவார்ட்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஓகே சொல்கிறாரு. அவர் ஏற்றி கொடுத்துக்கிட்டே இருந்தார்ல, அந்த ஒரு ஜென்ராசிட்டிக்காக ஓகே அப்படிங்கிற மாதிரி. த எலஃபண்ட் வாஸ் லெட் அவுட் அண்ட் எக்யூப்டு. ஸோ இப்போது யானையை அதில் கட்டி வச்சுருப்பாங்களே ஒரு இடத்துல, அங்கேருந்து வெளியே கொண்டு வராங்க. அதை லெட் அவுட் அப்படின்னா எடுத்துகிட்டு வராங்க. அது எக்யூப்டுனா அதுக்கு போட வேண்டிய சில விஷயங்கள்லாம் போடுறாரு. The man who was a skilled elephant driver covered the elephant's back with a sort of saddle cloth. ஸோ அந்த யானை மேலே ஒரு துணி மாதிரி ஒன்று போடுவாங்க இல்லையா, அதுதான் சேடல் கிளாத் வந்து இப்போ யானை மேலே போடுறாரு. ஏன்னா அவர் டிரைவர் வந்து அதை தயார் பண்ணணும் இல்லையா பயணத்துக்காக, அதனால் அதோட மேலே ஒரு சேடல் கிளாத் வந்து போடுற அந்த ஏறி வர்றதுக்காக இது மாதிரி இருக்கும். அண்ட் அட்டாச் டு ஈச் ஆஃப் இட் சைஸ் சம் அன்கம்ஃபர்டபுள் ஹவுடாஸ். ஸோ இப்போ அதோடைய ரெண்டு பக்கமும் அந்த உடம்போட ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு பாக்ஸ் மாதிரி அதில் மக்கள் உட்காந்துட்டு வர மாதிரி ஒரு ஹவுடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டுலாம் வர முடியாது, பட் ஒரு இது மாதிரி ஒரு இருக்கும், சீட்டு மாதிரி இருக்கும். அது பேர் ஹவுடா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ Phileas Fogg paid the elephant owner with some bank notes which he extracted from the famous carpet bag. ஸோ ஒரு பேக் ரொம்ப காசு வச்சுருக்காரு. அந்த கார்பெட் பேக்லேருந்து காசு எடுத்து இப்போது அந்த ஓனருக்கு கொடுக்கணும் இல்லையா, 2000 pounds கொடுக்கணும் இல்லையா. ஸோ மிஸ்டர் ஃபாக் வந்து எடுத்து கொடுக்குறாரு. an action that made poor பாசப்போர்ட் லூஸ் ஹிஸ் பிரெத். ஸோ பேக் ஃபுல்லாக காசு அதிலேருந்து எடுத்து கொடுக்கும்போது அப்படியே இப்போ அவருடைய அட்டண்டன்ட்டுக்கு அப்படியே மூச்சு நின்று போகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது, இவ்வளோ காசா அப்படிங்கிற மாதிரி. வெல் சார் ஃப்ரான்சிஸ் அண்ட் மிஸ்டர் ஃபாக் took the howdahs on either side. ஸோ இப்போது இந்த ரெண்டு பாக்ஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாரு, அந்த யானையுடைய ரெண்டு பக்கத்துலேயும் அந்த ஹவுடாஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் உட்காந்துட்டு வர மாதிரி சீட்டு ஆக்சுவலாக. ஸோ அதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. இப்போ அந்த ரெண்டு பக்கமும் ஒருத்தர் ஃப்ரான்சிஸும் ஒருத்தர் ஃபாகும் அதில் உட்காந்துடுறாரு. பாசிபோர்ட் அவுட் காட் ஆன் டு த சேடல் கிளாத் பிட்வீன் தெம். ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் ரெண்டு பாக்ஸ் இருக்குது, ரெண்டு சீட்ஸ் இருக்குது, அதில் அவங்க ரெண்டு பேர் உட்காந்துறாரு. இவர் யானையுடைய அந்த மேலே ஏறி உட்காந்துக்கிறாரு. டிரைவர் பெர்ச்டு ஹிம்செல்ஃப் வந்து எலிஃபென்ட்ஸ் நெக். இப்போ டிரைவர் என்ன பண்ணார், யானையுடைய அந்த கழுத்து இருக்கக்கூடிய பகுதியில் போய் உட்காந்துக்கிறார். ஸோ இப்போ 4 பேர் ஒரு யானை மேலே இருக்காங்க. அண்ட் அட் 9 o'clock they set out from the village. ஸோ வில்லேஜ்லேருந்து 9 மணிக்கு அவங்க இப்போ கிளம்பிட்டாங்க. The animal marching off through the dense forest of palms by the shortcuts. ஸோ இப்போது ஃபுல் அங்கே இருக்கக்கூடிய மொத்தமும் பார்த்திங்கன்னா பனைமரங்கள் நிறைஞ்ச ஒரு காடு மாதிரியான ஒரு விஷயம் அது இருக்குது. ஸோ அதை கடந்து இப்போது ஷார்ட்கட்டில் யானை வந்து பயணம் செய்ய ஆரம்பிக்குது எங்கே, அலகாபாத்துக்கு போகிறதுக்காக. ஸோ ஜூல்ஸ் வெர்ன் எழுதியிருக்கக்கூடிய ஒரு சின்ன நாவல் வந்து ஒரு சின்ன பகுதி மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஃப்ளரிட் அப்படின்னா வருத்தப்படுறது. ஈல்டட்னா சம்பாதிக்கிறது, அக்செப்ட் பண்ணிக்கிறது, ஓகே சொல்கிறது. ஹவுடாஸ் அப்படின்னா சீட் ஃபார் ரைடிங் வந்து பேக் ஆஃப் தி எலிஃபண்ட்டுக்கு மேலே உட்காந்துட்டு பயணம் செய்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு சீட் மாதிரியான ஒரு விஷயம். கார்பெட் பேக்னா மிஸ்டர் Phileas Fogg left London with very little luggage. All his money was in the கார்பெட் பேக். ஸோ நிறைய ரொம்ப கம்மியான லக்கேஜ் கொண்டு வரார். அவர் கொண்டு வந்த லக்கேஜில் கார்பெட் பேக்கில் அவருடைய மொத்த பணமும் வச்சுருக்காரு. பெர்ச்டு அப்படின்னா பொசிஷன்டு, ஏறி உட்காந்துக்கிறது, அதுதான் பெர்ச்டு. Thanks for watching my video. Take care.